என் குடும்பம் விவசாய குடும்பம் சார், யாரும் கிடையாது. என் பிள்ளைய 6 மாத குழந்தையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ உழைக்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே வராதா சார்? ஆக மொத்தம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு சும்மா அவ்வளோதான் தொட்டுக்க ஊறுகா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்கங்க சார். சார் எங்களோட கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் தான். சம வேலைக்கு சம ஊதியம் தான். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சம்பளமாக வெறும் 13,000 தான் கொடுக்குறாங்கங்க சார். இந்த 13,000 வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? சரி லேடிஸ் விடுங்க, ஜென்ஸ் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? என்ன பண்ணி இதில் நாங்கள் இதிலேருந்து இது பண்ணுறது? நாங்களும் இதுக்காக கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து மினிஸ்டர்ஸை பார்க்காத நாள் கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்காத நாள் கிடையாது. போய் எல்லா ஹையர் அத்தாரிட்டிஸையும் பேத்தாச்சு. இதோ பண்ணுறோம் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு விடிவும் இதிலேருந்து வந்ததே இல்லைங்க சார். ஒரு வாட்டி மினிஸ்டரோட திரு மா சுப்பிரமணியம் ஐயாவோட அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கு அவர் எங்கே வாக்கிங் போவாருன்றதை கேட்டு அவரை போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு எங்களை ஒரு லேடிஸ் 4 பேர் வாங்க நம்ம போய் மினிஸ்டர்கிட்ட பேசுவோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து அந்த விடிய காலை 4 மணிக்கு குழந்தைங்களை விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு அடித்து பிடிச்சிட்டு ஒரு 4 பேர் வந்தால் ஹெச்ஐஸ்லாம் இப்போ தான் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. ஸோ உங்களெல்லாம் தலைமைச் செயலகத்தை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் லோக்கல் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி, சார் இவ்வளோ தூரம் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வந்துட்டோம், மினிஸ்டர் பார்க்குறதுக்காக தான் வந்தோம், கொஞ்சம் விட சொல்லுங்கள் சார்னு கேட்டு பெர்மிஷனை கேட்டு உள்ளே போயிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் டீம் ஒரு 2 பேர் அமிச்சாங்களே பார்த்துட்டு வந்துட்டாங்க. சரி என்ன மேடம் சொன்னாங்க உள்ள சார் என்ன சொன்னார் மினிஸ்டர் சார்னு கேட்டால், நான் எல்லாத்தையுமே காமிச்சேன்ப்பா, இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டெல்லாம் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம ஸ்டேட்டில் தான் சார் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அவர் அந்த மினிஸ்டர் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த ஸ்டேட்லேயே போய் வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிலை கேட்கறதுக்காக சார் நாங்கள் இவ்வளோ தூரம் கள்ளக்குறிச்சியிலேருந்து, அவங்க பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து வராங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வராங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறதுக்கு இந்த பதிலை நாங்கள் கேட்குறதுக்கு வந்தோம். நான் அதுக்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட வந்து நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி கதற விட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு ₹1 ஏற்றாமல் இப்படியே 13,000 வச்சுட்ருக்கீங்க. அந்த 13,000 வச்சு நான் எப்படி சார் சேலரி ரன் பண்ணுறது? ரெண்டாவதுங்க சார், மெட்டர்னிட்டி லீவ் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்க்கு 6 மாதம் தான், ஆனால் ரெகுலர் ஸ்டாஃப்க்கு 1 வருஷம். எதுக்காக மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க சார்? குழந்தைக்கும் அம்மாவுக்காக. குழந்தை வந்து ஃபீட் பண்ணணும். அப்போ என் குழந்தை 6 மாதம் ஃபீட் பண்ணால் போதும், ரெகுலர் ஸ்டாஃபில் இருக்க குழந்தை மட்டும் 1 வருஷம் ஃபீட் பண்ணால் போதும். அப்போ என் குழந்தைய நான் 6 மாதம் பார்த்தா போதும், இன்னொரு ஸ்டாஃப் பேரண்ட்ஸ் இருக்கலாம், பார்த்துக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கலாம். எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் என் குடும்பம் விவசாய குடும்பம் சார், யாரும் கிடையாது. என் பிள்ளைய 6 மாத குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். எம்டிஎம் ஸ்கீமில் நான் தூக்கிக்கிட்டு மட்டும்தான் போயிட்டுருக்கேன். என் குழந்தைய ஒவ்வொரு நாளும் இப்போ தான் டிசம்பர் மாதம் கொண்டு போய் 1.5 வயசு பிஞ்சு குழந்தைய ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ உழைக்கிறோமே, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே வராதா சார்? இது எம்டிஎம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க சார், நாங்கள் எல்டிசி லாங் டேர்ம் கேரில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்தோம் ஏடிஎம்கே பீரியடில். அப்போலேருந்தும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பர் டே 5 கேசஸ் பார்த்தா போதும். அந்த 5 கேசஸ்க்கான இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 250 இருந்ததுங்க சார். எம்டிஎம் ஸ்கீம் ஆரம்பித்தாங்க, வெஹிக்கல் கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு 10 கேஸாக மாற்றினாங்க. வேலை பலுவை தூக்கி அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. சரி 10 கேஸாக மாற்றினீங்க, அப்போது அந்த இன்சென்டிவ் ஏறணும்ல சார்? 10 கேஸ்க்கான இன்சென்டிவ் எங்களுக்கு வரணும்ல சார்? 5 கேஸுக்கு ₹250 சென்ட்ரல்லேருந்து வந்தது. இப்போ 10 கேஸ் பார்க்குறோமே, அந்த மீதி 250 யாருங்க சார் தருவா? அது வரணும் இல்லைங்க சார் எங்களுக்கு. அதுவும் எங்களுக்கு கொடுக்கல. அதையும் நாங்கள் போய் கேட்டு பார்த்துட்டோம், அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அர்பன் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஹியரிங் பேசிஸில் தான் வச்சுருக்காங்க, எங்களுக்குள்ள கான்ட்ராக்டுள்ளே கொண்டு வரல. அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க சார். 10 வருஷமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களை கான்ட்ராக்டில் கொண்டு வாங்க, ஹையரிங்கில் வேண்டாம் அப்படின்னு. அவங்களுக்கும் எதுவும் பதில் சொல்ல சார். ஆக மொத்தம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு சும்மா அவ்வளோதான் தொட்டுக்க ஊறுகா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்கங்க சார். முன்னாடியெல்லாம் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, அதுக்கான மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஊதியத்துக்கான மரியாதை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா என்கேஎஸ்கே நடத்துகிறாங்க கேம்ப்பு, அதில் இன்சூரன்ஸ் நாங்கள் போய் அப்ளை பண்ணோன்னு பார்த்தா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், உங்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்கங்க சார். ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கான இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறது, மகளிர் உரிமை தொகையிலேருந்து எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அதுக்கெல்லாம் நாங்கள் வேணும். பட் சேலரின்றத பட்சத்தில் நாங்கள் எதுக்குமே வேண்டாம், இந்த சேலரி உனக்கு போதும். எப்படி சார் இந்த சேலரி எப்படி சார் போதும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எந்த அடிப்படையில் சார்? எப்படி சார் 13,000 வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துறது? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாமா சார்?
பஸ் ஃபீஸ் கட்ட வேணாமா சார்? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வேண்டாமா? நான் எப்படி துணிமணி போட்டுக்கிறது, எங்கே போகிறது, யார்கிட்ட சார் நாங்கள் போய் நிற்க முடியும்? இதுக்கு மேலே யாருக்கு? உங்ககிட்ட தானே கேட்கணும். நீங்கள் தானே எங்களுக்கு தலைவர். நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்க தானே உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்தோம். இப்போயும் நாங்கள் உங்களை அகெயின்ஸ்டாலாம் சொல்லுங்க சார். இப்போயும் நாங்கள் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு சேலரி, எங்களோட படிப்புக்கு தகுந்த சேலரி கொடுங்க சார். கம்மியாக படிக்கலைங்க சார் யாருமே. எங்களோட சிலபஸை எடுத்து மினிஸ்டர் சார் அவர்களே எங்களோட சிலபஸை எடுத்து பாருங்கள் சார். நாங்கள் சிலபஸில் என்ன கம்மியாக படிச்சிட்டோன்றதை மட்டும் பாருங்கள் சார். டெக்னீஷியன் லெவல்லே எங்களை ஏன் வச்சுருக்கீங்க இன்னும்? அதுதான் சார். அதே மாதிரி சார் இப்போது என்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்கன்னா ஒரு பிஹெச்சில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நியமிப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க சார். ஸோ அதையும் கொஞ்சம் நிறைவேற்ற சொல்லுங்கள். ஈக்குவல் இது பே எங்களுக்கு வேணும் சார். அர்பன் ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். குட் மார்னிங் சார். நான் அர்பன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேங்க. இப்போ எங்களுக்கு லீவு கூட கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் இல்லைங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நியூ இயரு, கிறிஸ்மஸ் அண்ட் தீபாவளி அதுக்கெலாம் கூட எங்களுக்கு லாஸ் ஆஃப் பேங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். எண்முறை சிகிச்சை நிபுணர்னு சொல்கிறாங்க டாக்டர். பட் டாக்டருக்குன்னு எங்களுக்கு வெளியில் சொல்ல முடியலைங்க சார். அவ்வளோ கேவலமான குறைஞ்ச அளவு சம்பளம் தான். எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வரதுனா கூட உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேன்னு சொல்கிறாங்க சார். நீங்களே பதில் சொல்லுங்கள் சார். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே நீங்களே பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபீல்டுக்கு போயிட்டு மக்களுக்கு நல்லது தான். அவங்கள இன்றைக்கி வரலன்னா கூட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார். ஏன் டாக்டர் வரல, ஃபிசியோதெரப்பி டாக்டர் ஏன் வரலன்னு ஃபீல் பண்ணுற நிலையில இன்றைக்கி இருக்குது. இருந்த போதிலும் நாங்கள் நல்ல பணியை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். ஆனால் குறைந்த அளவு சம்பளம் தான் இருக்குது. அண்ட் எங்களுக்கு ஹையரிங்லேருந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் கொடுங்க சார் தயவுசெய்து. அண்டு சம அளவு ஊதியமும் சம வேலை கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் சார்.